ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகதேஷ் சேனல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பழமொழி 400லேருந்து ஒரு பழமொழி வந்து பார்க்கலாம். எப்போதும் பொறுக்க முடியாது. எப்போதும் பொறுக்க முடியாது அப்படின்னா ஈனுமோ வாளை இருக்கால் குலை. ஈனுமோ வாளை இருக்கால் குலை. எப்போதும் பொறுக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈனுமோ வாளை இருக்கால் குலை அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பாடல் படிச்சிடலாம். முன்னும் ஒரு கால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்ப பொறுப்பவே இன்னிசை யாழின் வண்டாருக்கும் புனலூர ஈனுமோ வாளை இருக்கால் குலை. முன்னும் ஒரு கால் பிழைப்பானை ஆற்றவும் பின்னும் பிழைப்ப பொறுப்பவே இன்னிசை யாழின் வண்டாருக்கும் புனலூர ஈனுமோ வாளை இருக்கால் குலை. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சான்றோர்கள் அதாவது பெரியவர்கள் வந்துட்டு யாராவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா, பிழை செஞ்சாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்குவாங்க, மன்னிச்சிடுவாங்க. ஆனால் அந்த தவறு செய்கிறவங்க பார்த்தோன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு அதே தவறையோ இல்லை வேறு தவறையோ திரும்ப திரும்ப செய்யும்போது சான்றோர்களும் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து மன்னிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வாழை மரங்கள் வந்துட்டு 2 முறை எப்போதாவது குலை வந்துட்டு ஈனுமா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கிடையாது. அதே போல் முன்னர் வந்துட்டு ஒரு முறை தவறு செஞ்சவனை மறுபடியும் வந்துட்டு சான்றோர்கள் வந்து மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த பழமொழியோட பொருள். எப்போதும் பொறுக்க முடியாது அப்படின்னா ஈனுமோ வாளை இருக்கால் குலை அப்படிங்கிறது தான். வாழை மரம் இருமுறை வந்துட்டு எப்போதாவது குலை ஈனுமா அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு கிடையாது. அதே போல் முன்னாடி வந்துட்டு ஒருத்தங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மறுபடியும் அதே தவறை வந்துட்டு அதிகமாக செய்யும்போது யாராவது பொறுத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பழமொழியோட பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த பழமொழியோட பொருள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.